ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம 14வது நாள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு அவிச்சு அதை தாளித்து வச்சுருக்கேன். நீங்கள் தாளிக்கிறனாலும் தாளிக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தாளித்து தான் வச்சுருக்கேன். நேற்று நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அந்த பச்சை பயிரை அவிச்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பச்சை பயிரை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு நிறைய ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக இருக்குது. இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாலே போதும், நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். பயிறு அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்தாலே நம்மளுக்கு பச்சை பயிறு தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஈஸியாக ஊற வைக்காமலே நம்ம அவிச்சிடலாம். ஒரு 2-3 சவுண்டு குக்கரில் சீக்கிரம் விசில் விட்டோன்னா நம்ம சூப்பராக அவிஞ்சிரும். அது மாதிரி இந்த பச்சை பயிரை பாசி பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன நன்மைகள் ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள கலோரி ரொம்ப ரொம்ப கம்மி, 212 கலோரி தான் இருக்குது. இதில் கொழுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிராம் அளவுக்கு, 0.8 கிராம் அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் புரதச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் அவ்வளோ அதிகமாக இருக்குது, 14.2 கிராம் இருக்குது ஒரு 200 கிராம் வேக வச்ச பயிரில். அப்புறம் நார்ச்சத்து 15.4 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 38 கிராம் இருக்குது. அது மாதிரி இதில் நிறைய மெக்னீசியம், அப்புறம் மேங்கனீஸு, விட்டமின் B1, பாஸ்பரஸ், இரும்பு சத்து, தாமிரம், பொட்டாசியம், துத்தநாகம்னு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் இதில் நிறைஞ்சு இருக்குது. அது மாதிரி விட்டமின் B2, B3, B5, B6 அப்படின்னு நிறைய விட்டமின்களும் இதில் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு உதவுது. பொட்டாசியம், நார்ச்சத்து, மெக்னீசியம்லாம் இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் இதை டெய்லி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அது மாதிரி இது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் பாசி பயிரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இதுக்கு உடலில் கெட்ட கொழுப்பு படிவதை இது தடை செய்யுது. அதுக்கப்புறம் பக்கவாதம், மாரடைப்பு நோய்கள்லாம் ஏற்படாமல் நம்மளை நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இரத்த குழாயில் ஏதாவது காயம், சின்ன சின்ன காயங்கள்லாம் இருந்துச்சு அல்லது வீக்கம் இருந்துச்சுன்னா இந்த பாசிப்பயிறு சாப்பிட்றதுனால அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் பாசிப்பயிறு ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்க உதவி பண்ணுது. இதை அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதய சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது கம்மியாகும். இது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஏன் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ப்ரோட்டீனும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபில்லிங்காகவே எப்பவும் இருக்கும். ரொம்ப நேரம் பசி தாங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கறதுனால இதை உடல் எடையை ஒரு அளவாக வச்சுக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதை கர்ப்பிணிகள் சாப்பிட்லாம். கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கருவில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் குழந்தைகள் குறைபாடு இல்லாமல் பிறக்கிறதுக்கும் இந்த பாசிப்பயிறு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லி ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பயிரை கர்ப்பமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இது மாதிரி நல்ல ஆரோக்கியங்கள் நிறைஞ்சி இருக்கிற இந்த பாசிப்பயிரை நம்மளோட ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரே பயிரில் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி ஃபுட்டில் பாசிப்பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நன்மை இருக்கிற பயிரை நம்ம விடலாமா? அதனால் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு கப்பு அளவுக்கு டெய்லி வேக வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லது தான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதுவும் அப்புறம் திராட்சை ஜூஸும் போட போகிறேன். நான் ஜூஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி இதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். நியூ இயரில் எல்லோரும் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. நான் சில பேர் நம்ம வெயிட்டை இந்த வருஷமாவது நம்ம நார்மலாக கொண்டு வரணும், நம்ம ஐடியல் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிளான் பண்ணுறதுலாம் சரிதான், அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது மீன்ஸ்
நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு டயட்டை, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபுட் ரெடி பண்ணி சாப்பிட்ணுன்னா தான் கஷ்டம். இந்த மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் கூட நம்மளோட வெயிட்டை லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து ஒரு 13 நாள் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து நினைப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இது கூடயே வந்து நான் ஒரு டம்ளர் வந்து திராட்சை கிரேப்ஸ் வச்சு ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். இதுவும் தான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லன்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.